ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆளும் கட்சி மாவட்ட செயலாளர் மீது கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் தந்துள்ளது ஆச்சரியத்தையும் பரபரப்பையும் உருவாக்கியுள்ளது. தாவேகாவின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் தொகுதிகளை உள்ளடக்கிய தெற்கு மாவட்ட செயலாளராக இருப்பவர் முனிசாமி. இவர் மீது திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் விசிக நிர்வாகிகள் புகார் தந்துள்ளார்கள். அந்த புகாரில் தாவேகா மாவட்ட செயலாளர் முனிசாமிக்கும் நாட்ராம்பள்ளி ஒன்றிய செயலாளர் குரலரசன் என்பவருக்கும் இடையே உட்கட்சி பிரச்சனை இருந்துள்ளது. இதில் மாவட்ட செயலாளர் முனிசாமி வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர், குரலரசன் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர் என தெரிகிறது. மாவட்ட செயலாளரை எதிர்த்து பேசினார் என்பதற்காக மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் இருவருக்கும் பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. அங்கே மாவட்ட செயலாளர் காலில் ஒன்றிய செயலாளரை விழ வைத்துள்ளார். மனிதனை மனிதன் அடிமைப்படுத்துவதும் சக மனிதனை காலில் விழ வைப்பதும் தவறு. சாதி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி தலித் ஒருவரை காலில் விழச் செய்வது தவறானது. பாதிக்கப்பட்ட குரலரசன் ஊடகங்களில் இதனை தெரிவித்துள்ளார். அதனால் விசிக மாநில தொண்டரணி பாதுகாப்பு துணை செயலாளர் பழனி மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இது தலித் மக்களை அவமானப்படுத்துவதாக கருதுகிறோம். இந்த சம்பவத்தை கண்டித்து மாவட்ட செயலாளர் முனிசாமி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளார்கள். திருப்பத்தூர் தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் முனிசாமி மீது குற்றம் சாட்டி ஆடியோக்கள் பரவி வருகின்றன. இது குறித்து தாவேகா தரப்பில் விசாரித்த போது மாவட்ட செயலாளர் முனிசாமி தேர்தலுக்கு முன்பே கட்சியின் மாவட்ட அலுவலகத்தை ஜோலார்பேட்டையில் திறந்தார். அப்போது கட்சியில் பதவி கேட்டவர்களிடம் கட்சி ஆபீஸுக்கு ஏசி வேணும், தன்னோட வீட்டுக்கு ஏசி வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி போட்டுக்கிட்டார். தன்னுடைய பணத்தில் செய்தது போல் விளம்பரப்படுத்தி கொண்டார். இதை எதிர்த்து கேள்வி கேட்ட நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கிடுவேன்னு மிரட்டார். ஜோலார்பேட்டை தொகுதியில் நிற்கும் போது தேர்தல் செலவை திருப்பத்தூர் தொகுதி வேட்பாளரான டாக்டர் திருப்பதி பணத்தில் தான் செய்துகிட்டார். பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை இவர் மதிக்கிறதே இல்லை. கட்சியின் நாட்ராம்பள்ளி ஒன்றிய செயலாளர் குரலரசன் இவரை கேள்வி கேட்டதற்காக கட்சி ஆபீஸை விட்டு வெளியே போடான்னு மிரட்டினார். அவர் இது பற்றி இன்ஸ்டாவில் வீடியோ போட்டு பிரச்சனையானது. மாவட்ட செயலாளர் பண டீலிங் ஆடியோவெல்லாம் வெளியில் வந்து கட்சி பெயர் டேமேஜ் ஆனதும் குரலரசனை கட்சி அலுவலகத்திற்கு வரவைத்து பஞ்சாயத்து செய்து குரலரசனை மாவட்ட செயலாளர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்தார்கள். கட்சி பதவிகளை வெற்று வந்த பணத்தில்தான் தேர்தலுக்கு முன்பு கார் வாங்கினார். இப்பவும் அரசு வழக்கறிஞர் பதவிகளை விற்பனை செய்திருக்கிறார். இது பற்றி நாங்கள் தலைமைக்கு புகார் அனுப்பியிருக்கிறோம் என்கிறார்கள். இது குறித்து தாவேகா திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட செயலாளர் முனிசாமியிடம் கேட்டபோது, நான் தலைவரின் ரசிகராக பல ஆண்டுகளாக இருக்கிறேன். மக்கள் இயக்கமாக இருந்தபோது மாவட்ட தலைவராக இருந்தேன். கட்சியாக தொடங்கிய போது மாவட்ட செயலாளராக்கப்பட்டேன். மன்றத்தில் உழைத்தவர்களுக்கு பதவிகள் தந்தேன். அப்படித்தான் குரலரசனுக்கு பதவி தந்தது. அவர் 4 ஆண்டுகளாக பதவியில் இருக்கிறார். பதவிக்கு பணம் வாங்கியதா பொய்யான தகவல்களை பரப்புறாங்க. அது பொய்னு தெரிஞ்சதும் இப்போ சாதி பார்க்கிறேன்னு சொல்றாங்க. சாதி பார்க்கிறவனா இருந்தால் நான் ஏன் அவருக்கு பதவி தரப்போகிறேன்? மாற்று சாதியினர் பலரும் கட்சி பதவியில் இருக்காங்க. பொய்யான குற்றச்சாட்டுகளை ஏன் சொல்றாங்கன்னு தெரியல என்றார். இது குறித்து கட்சி நிர்வாகிகள் சிலரிடம் விசாரித்த போது தாவேகாவில் விஜய் ரசிகர்கள் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்தவர்கள் என இரு தரப்பு இருக்கிறது. அதாவது 2 கோஷ்டிகள் உருவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் திருப்பதி மட்டுமே வெற்றி பெற்றார். அதிமுகவில் எம்எல்ஏ சீட் தருகிறோம் என சொல்லி கடைசி நேரத்தில் ஏமாற்றியதால் தாவேகாவில் இணைந்து சீட் வாங்கி வெற்றி பெற்றார். தாவேகாவில் இணைந்தாலும் அவர் அதிமுக காரராகவே இருக்கிறார். தாவேகாவினரை மதிப்பதே இல்லை. நாங்க தேர்தல்ல வேலை செய்து உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். நீங்க எங்களை மதிக்கலன்னா என்ன அர்த்தம் என எம்எல்ஏ திருப்பதியை நோக்கி தாவேகா நிர்வாகிகள் கேள்வி எழுப்புகின்றனர். நீங்கெல்லாம் ஒரு ஆளா? உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா என மறைமுகமாக நக்கல் அடிக்கிறார்.
அதிமுகவில் இருந்து வந்தவர்களை வைத்து கோஷ்டி அரசியல் செய்கிறார். மாவட்ட செயலாளர் முனிசாமியிடம் உள்ள பதவியை பறித்து அந்த இடத்தில் தான் அமர வேண்டுமென எம்எல்ஏ திருப்பதி காய் நகர்த்துகிறார். அதனால் கட்சியில் மாவட்ட செயலாளருக்கு எதிரான பிரச்சனைகளை பெரிதாக்கி ஊதிவிடுகிறார் என்கிறார்கள். இது குறித்து விளக்கம் பெற எம்எல்ஏ திருப்பதியை தொடர்பு கொண்டபோது மொபைல் சுவிட்ச் ஆஃப். அவர் சட்டசபையில் உள்ளார் என்கிறார்கள். தாவேகாவிற்குள் அதிமுக அணி உருவாக்கி விஜய் மன்ற நிர்வாகிகளை காலி செய்யும் வேலையை தொடங்கியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.